எனக்கு உங்க பிரச்சனை புரியுது. நீங்க முஸ்லீம் ஃபேமிலி அப்படின்றதுனால உங்க பையன் பைபிள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஐயோ, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இத சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. அவனுக்கு ஆல்ரெடி ஜீசஸ் பத்தி நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல. முஸ்லிம்கள் நம்புறோம் இயேசு கிறிஸ்து இறை தூதர்னு. இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் மோசஸுக்கு கொடுக்கப்பட்ட தோரா போன்றதுன்னு. ஆனால புரிஞ்சுக்கோங்க, நாங்களும் இயேசுவை நேசிக்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நாங்களும் மதிக்கிறோம். ஓ, எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா நாளும் ஒரு புது விஷயத்த கத்துக்கிறோம் நாங்க நினைக்கிறேன். நம்புறோம் ஜீசஸுடைய காலத்துக்கு பிறகு சில மனிதர்களோட கையாடல்னால கிறிஸ்டியானிட்டியில வழிகேடுகள் உருவாச்சுன்னு. பைபிள்ல கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க போப்ஸ், பிரீஸ்ட், கிங்ஸ் எல்லாருமே. அதனாலதான் பைபிள்ல பல வெர்ஷன்ஸ் இருக்கு. மக்கள் பைபிள்ல கரப்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ இந்த பேச்சு இன்னும் நாங்க நம்புறோம் பைபிள்ல இறைவனோட வார்த்தைகளோ சிலது இருக்கதா செய்யுது. ஒரு நிமிஷம் ஆகாம. இன்னும் நாங்க நம்புறோம் இறைவன் இறுதியாக குரானை இறக்கினான்னு. அத மனிதர்களால மாத்தவே முடியாது. அது முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்துது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல மதத்தை குறித்து கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களை பேசுவேன் நானு. கரெக்டா சொன்னீங்க. இததான் நானும் சொல்ல வரேன். இங்க ரூம்ல இருக்கக்கூடிய மக்களும் இன்னும் நானும் என்ன சொல்ல வரோம்னா இததான் பிரச்சனையா பாக்குறோம். இங்க பாருங்க, முஸ்லிம்கள் நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறத தடுக்கல. இன்னும் என்னோட பையன் பைபிள் படிக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நானே அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். ஆனா இங்க உண்மையான பிரச்சனை என்னன்னா, இது ஒரு பப்ளிக் ஸ்கூல். இங்க உங்க ஒரு மதத்தை மட்டும் எல்லாத்துக்கும் நடத்துறது சரி கிடையாது. வெறும் பைபிளை மட்டும் நடத்துறது எப்படி? எல்லா மதங்களை கொடுத்து சொல்லி கொடுத்தா சரின்னு சொல்லலாம். ஆனா நீங்க சின்ன பொண்ணுங்களுக்கு பைபிளோட காப்பீஸ கொடுத்து அனுப்புறீங்க. இதே நீங்க உங்க குழந்தைய பப்ளிக் ஸ்கூலுக்கு அனுப்பி அங்க குரானை கொடுத்து அனுப்புனா நீங்க ஏத்துப்பீங்களா? அதனால புரிஞ்சுக்கோங்க மிஸ் கெயின்.